திமுகவினுடைய இருமொழி கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர், இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். அதற்கு அடுத்து தவறாக சொல்லிவிட்டேன். இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர். எந்த இடத்திலும் திமுக எந்த காலகட்டத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை மட்டுமே எதிர்க்கிறோம். முதல்ல அதில் தெளிவா இருக்கிறோம். இந்தியிலே நோட்டீஸ் அச்சடித்து அவர்கிட்ட கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கை. இங்க அவங்க வந்து பேசுறாங்க அல்லது அவர்கள் பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது. நான் நீங்க கேட்கறதுனால தான் இதுக்கு பதிலே சொல்றேன். ஏன்னா பத்திரிகையாளர்கள் நம்ம எப்பொழுதும் நமக்குள்ள உறவு. என்ன காரணம்னா நீங்க தான் இந்த விஷயங்களை வெளியே கொண்டு போறவங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். திமுகவினுடைய கொள்கை இருமொழி கொள்கை. ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று தமிழ். தமிழும் ஆங்கிலமும் தான் திமுகவுடைய கொள்கை. எந்த இடத்திலும் திமுக எந்த காலகட்டத்திலும் இந்தியை எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பை மட்டுமே எதிர்க்கிறோம். முதல்ல அதில் தெளிவா இருக்கிறோம். நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். இப்ப ஈரோட்டில் நிறைய ஜவுளி சார்ந்த தொழில் இருக்கு. அவங்க வியாபாரத்துக்கு வட இந்தியா போறாங்க. நிறைய பேர் இந்தி பேசுவாங்க. ஆனால் தமிழ் உணர்வோடு தமிழன் என்கின்ற அந்த பெருமையோடு இருக்கிறாங்க. ஆனால் அங்க போய் பேசுகின்ற பொழுது தொழில் ரீதியாக இந்தி பேசுறாங்க. இந்த நோட்டீஸை பத்தி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, இந்தி திணிப்பை என்றைக்கும் திமுக எதிர்க்கும். இன்று மட்டுமல்ல, அன்றும் இன்றும் என்றும் எதிர்க்கும். அதுல தெளிவா இருக்குது திமுக. அடுத்து இந்த நோட்டீஸை பத்தி சொல்லிடுறேன். லக்கி கோத்தாரி என்பவர் ஒரு வட இந்திய சமுதாயத்தை சார்ந்தவர். அவருடைய பாட்டார் காலத்துல, முப்பாட்டர் காலத்திலேயே ஈரோடுக்கு அவங்க ஜவுளி சார்ந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. கோத்தாரி குடும்பம் என்று சொன்னால் ஈரோட்டில் தெரியாதவங்களே இருக்காது. ஜவுளி சார்ந்து தொழில் செய்யறவங்களே கோத்தாரி குடும்பம்னு தெரியாது இருக்காது. அந்த லக்கி அந்த கோத்தாரி குடும்பத்திலிருந்து லக்கி கோத்தாரி இருக்கிற ஒரு 30 வயது 35 வயது இளைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து, நான் இந்த இயக்கத்துக்கு ஒரு 10 ஆண்டுகளாக, இந்த 10 ஆண்டு காலமாக அவர் தொடர்ந்து எனக்கு தெரிந்த 10 வருஷமா எங்க கூட பயணிச்சுட்டு இருக்கார். திமுகவில் இளைஞரணியில் இருந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய உறுப்பினர். அவர் எங்களை அழைத்து சென்று வட இந்தியாவை சார்ந்த அந்த வியாபாரிகளிடத்திலே என்னை அழைத்து சென்று வாக்குகள் சேகரிப்பதற்காக என்னை அழைத்து சென்று என்னிடத்தில் வாக்குகள்லாம் கேட்க சொன்னாரு. நாங்கள் எல்லாம் பேசிட்டு வந்தோம். அதன் பிறகு அவராகவே நான் அந்த வாக்கு சேகரிக்கின்ற பொழுது தமிழ்ல நோட்டீஸ் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். அப்பொழுது அங்கே அவருடைய சமுதாயம் சார்ந்தவர்கள் அவரிடத்துல, அதாவது லக்கி கோத்தாரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பிறந்தவர், இங்கே வளர்ந்தவர், இங்கே இருக்கின்ற பள்ளியிலே படித்து தமிழ், ஆங்கிலம், அவருக்கு இந்தி, அவருடைய சொந்த மொழியும் அவருக்கு மிகவும் அத்துப்படி. அவரிடத்துல சொல்கிறார்கள், அவர் சமுதாயம் சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நீ தமிழிலே நோட்டீஸை போட்டுக்கொண்டு எங்ககிட்ட கொடுக்கிற, எங்களுக்கு எதுவுமே படிக்க தெரியாது, நீ நம்ம மொழியில நீ கொடுத்தீங்கன்னா நான் படிப்பேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்காக அவர் எங்களிடத்திலே கூட சொல்லவில்லை. நான் எந்த நோட்டீஸை தமிழிலே கொண்டு போய் அவரிடத்திலே கொடுத்து வாக்கு கேட்டனோ அதே நோட்டீஸை ஹிந்தியிலே அச்சடித்து அங்கே இருக்கின்ற அந்த வட இந்திய மக்களிடத்திலே அவர் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கிறார். இதுதான் விஷயமே ஒழிய இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமே கிடையாது. இன்னொன்றையும் இங்கே பதிவிடுகிறேன். திமுக மட்டுமல்ல, அதிமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் தேர்தல் நேரத்திலே பரப்புரை செய்யும், ஏன் இன்னும் சொல்ல போனால் கவுன்சிலர் எலெக்ஷன்ல கூட தேர்தல் நேரத்தில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கே இருக்கின்ற இந்திரா நகர், வட இந்திய மக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்திரா நகர் பகுதியிலே அத்துணை பேரும் இந்தியிலே நோட்டீஸ் அச்சடித்து அவர்கிட்ட கொடுத்து வாக்கு கேட்பது வாடிக்கை. இங்க இது ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க பேசுறாங்க அல்லது அவர்கள் பைத்தியத்தை போல கத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கெல்லாம் நம்ம விடை சொல்ல முடியாது. திமுகவினுடைய இருமொழி கொள்கை என்றைக்கும் இருக்கும். இந்தியும் தமிழும் தான் எங்களுடைய உயிர். அதற்கு அடுத்து தவறாக சொல்லிவிட்டேன். இந்தியும் தமிழும் ஆங்கிலமும் தான் எங்களுடைய உயிர். இந்தியிலே அவர் நோட்டீஸ் அச்சடித்து கொடுத்தது லக்கி கோத்தாரியுடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் செய்திருக்கிறார். இந்த செய்தி வந்ததற்கு பிறகு அவர் அப்படி ஒரு நோட்டீஸ் அச்சடித்து கொடுத்தார் என்பது தெரியும். ஆனால் இதில் என்னை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையிலே அவர் எனக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதில் தவறில்லை என்று நான் கருதுகிறேன்.